ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பன் தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு போல் ரவை எடுத்துருக்கேன். 1 கப்பு அப்படின்னா நம்ம தோசையெல்லாம் ஊற்றுற கரண்டியில் ஒரு 3 கரண்டி போல் ரவை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தயிர் அதே மாதிரியே நம்ம ஒரு 4 கரண்டி ஊற்றிக்க போகிறோம். 1 2 ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். இதில் இந்த ரவையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா ஒரு ரவுண்டு விட்டு கொண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு தயிர்லேயே அரைக்க பத்தெல்லாம் கெட்டியாக ஆகிடுச்சுன்னா ஒரு தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, தேவையான அளவு விட்டு அரைங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு முதல்ல கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். பொரியுது. இப்போ கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, நான் கொஞ்சம் உளுந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா சாய்ந்ததுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வதங்க வேண்டாம். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ எடுத்து இதை மாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவில் ஒரு கைப்பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது நம்ம மாவை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. ரவை இல்லையா, ஊறி நல்லா கெட்டியாகிருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்க்குறோம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவோட திட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இட்லி மாவு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பன் தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன் தோசை செய்யறதுக்கு இது மாதிரி குட்டி வான்லி இல்லை தாளிக்கிற கரண்டி அதை மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா வரும். நான் இந்த குட்டி வான்லி எடுத்துருக்கேன். அதில் முதல்ல தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வான்லி முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாவை எடுத்து இதில் விடணும். விட்டுட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ வெந்தோடனே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம திருப்பி போடலாம். இப்போது எடுத்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டிக்கு கொஞ்சம் கை விட்டுக்கோங்க. ஸ்பூனில் எடுக்க வரல, கை சுடுது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. உண்டுன்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டாலே இது மொறு நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்ம பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள், நல்லா இருக்கும். இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சட்னியில் சர்வ் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை சட்னி துவச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.